இது வந்து மற்றதை பற்றி ஐயா அவர்கள் பேசுவாங்க. இதை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அதான் முக்கியம். அது இல்லாத நம்ம மாவட்டத்தில் யார் யார் வண்டி எடுத்துன்னு வரணும் அவங்களும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வண்டி எடுத்துன்னு வர சொல்லணும். அது தனி டீம். இப்போ நம்ம வாலண்டியர்ஸ் நம்ம இங்கே இருக்கிற இது கவனிக்கிறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம். மற்றவங்களையும் நம்ம அங்கே வராதவங்களாம் வண்டி எடுத்துன்னு வர சொல்லணும். அதனால் இதை நீங்கள் மற்ற அவங்க ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நன்றி, வணக்கம். நம்முடைய அண்ணாச்சி முன்னாள் மத்திய அமைச்சர் கவுண்டராஜ் அண்ணாச்சி அவர்கள் வழிகாட்டுவார். உட்காருங்க சார், உட்காருங்க சார். மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ராஜ்குமார் உள்ளிட்ட பலராம் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் இதுக்கு முன்னாடி நான் மாநாடு அல்லது பொதுக்கூட்டத்தில் வேலை செய்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் கை தூக்கும். இது பிஜேபியினுடைய கூட்டம் மட்டுமல்ல, இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம். பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, அமமுக எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நாம எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் 3 லட்சத்துக்கு மேல, குறைந்தது 3 லட்சத்துக்கு மேல அங்க கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 லட்சம் அது மேல அதுல பண்ண முடியாது. வரக்கூடிய உள்ள பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சில பேர் சின்ன குழந்தைகளை விட்டு வந்துருக்கலாம், பல தரப்பில் உள்ள வந்துருக்கலாம். வரும்போதே எல்லாருமே கழிவறைக்கு போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு குறைந்தபட்சமா நாம கொடுக்கக்கூடியது தண்ணி தான். உணவெல்லாம் வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு வரும் அந்த ஏற்பாடுகள் தான். உள்ளார போன பிறகு தண்ணி தான். இது தண்ணியை சரியான முறையில நாம விநியோகம் பண்ணலாம். அவங்களால இருக்க முடியாது. 2 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது யாரோ ஒரு சோதர் பக்கத்துல இருந்து சொன்னார், ரொம்ப அருமையான கிளைமேட், ரொம்ப கூலா இருக்குது அப்படின்னு. நாளைக்கு எப்படி இருக்கு? கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்ல, 1,00,000 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருந்து போகக்கூடிய அந்த ஹீட் வேவ் அது அட்மாஸ்பியரே மாற்றும். அப்போ அவங்களுக்கு வேர்வை வரலாம், வேர்வை வராமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் தண்ணின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருச்சு போய் தண்ணி குடிக்க போனாச்சுன்னா உள்ள வரையில பழையபடி சிரமம் வரும். அதனால நிகழ்ச்சி வந்தவங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகு தான் வெளியே போக முடியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதிகள். இதில் 2 வகையான தண்ணி. ஒன்று குடிப்பதற்கான தண்ணி, இன்னொன்று கழிவறைக்கான தண்ணி. கழிவறைக்குள்ள தண்ணி யாருக்கு போட்டு? கோபிநாத், சேலம் கோபிநாத் போட்டு. அதனால உங்களுக்கு குடிக்க முடியாது. இப்போ நமக்கெல்லாம் மனசுல உடனடியாக பாட்டில் எடுத்து கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்ட்டு இருக்கோம். பாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. பெரிய பாட்டில் அனுமதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. நான் கடைசி நேரத்தில் கொடுக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ள தண்ணி போகுது. முன்னாடி உள்ள மாநாடுகளில் நாம் பைப் கனெக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக உள்ளால வரைக்கும் எல்லாமே பண்ணிடுறோம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பெரும்பாலும் டேங்கை வச்சு அதை ஃபில்லப் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொடுக்குறது அல்லது பைப்பில் பிடிச்சி கொடுக்குறது அந்த மாதிரி தான்.
டேங்க் டேங்க் வந்து டேங்க் 1000 லிட்டர் டேங்க் 50 டேங்க் 1000 லிட்டர் டேங்கு 50 டேங்க். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளால இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 4 கார்னர்லையும் நாம் வந்து தண்ணி வச்சுருவோம். இது பாக்ஸ் அப்படின்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க எழுந்திரிச்சு வந்து குடிக்க வந்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதில் எங்கே அவங்க தண்ணி கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் குறைந்தபட்சம் 4 டேங்கர் இருக்கணும். 6ஆவதுன்னா ரொம்ப சந்தோஷம். இடையில இந்த பக்கம் இது ஸ்டேஜ்னு சொன்னால் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அதுக்குள்ள ஸ்பேஸ் அங்கே இருந்த போல எனக்கு தெரியல. அப்போ அந்த டேங்கரை வச்சு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நாம் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இல்லை என்ன விஷயம்னா நாம் ஸ்டேஜை பார்க்க முடியாது. எந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களும் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேச்சை கேட்கலாம். அதெல்லாம் ஒன்று கேட்டோன்னா இது ஸ்பாயிலர், வேலை ஸ்பாயிலர். நம்ம கவனம் முழுக்க வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, சரியான நேரத்தில் தேவைப்படக்கூடியவங்களுக்கு தண்ணியை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன வரும்? டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் வந்துடும். அப்புறமா டாக்டர் டீம் தான் வரணும். நாம தண்ணி கொண்டு கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அதனால நாம கொஞ்சம் அலர்ட்டா ஒவ்வொரு இடத்துல யார் யார் பொறுப்படுத்துறோமோ அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கணும். அடுத்த பாக்ஸ்ல தண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நாம இங்க இருந்து அங்க போக முடியாது, போகவும் முடியாது, போகவும் கூடாது. அந்தந்த பாக்ஸுக்குள்ள இருந்து நாம வந்து விடணும். இல்லை தண்ணி வைக்கக்கூடிய ஏற்பாடு, விநியோகிக்கக்கூடிய ஏற்பாடு. டம்ளர் வச்சிருக்கீங்களா அது வந்து மக்கு வச்சிருக்கீங்களா? டம்ளர் வச்சிருக்கீங்க. டம்ளர் வச்சுக்கிங்க, எல்லாம் தூக்கி தான் குடிப்பாங்க பெரும்பாலும். சில பேர் கடிச்சு குடிக்கலாம். கடிச்சு குடிச்சதுன்னு சொன்னாச்சுன்னா மற்றவங்க குடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.